ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ சேமியா வச்சு எவ்வளோ வித்தியாசமான பாயசம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற பாயசம் பார்த்திங்கன்னா ஒரு ரசமலாய் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு பாயாசம். கேரட் வச்சு எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப்பு சேமியாவை பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி ஒரு கொதி வர வரைக்கும் வெட்டி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது நல்லா ஒரு கலரை கொடுக்கும். பால் நல்லா கொதித்து வந்ததும் ஒரு 1லேருந்து 1.25 அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அதை நல்லா கிளறிக்கலாம். அது கூடவே 2 நல்லா பெரிய சைஸ் திருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல தாங்க அந்த பாயசத்துக்கு ரசமலாய் டேஸ்ட் வர மாதிரி நம்ம ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் ஒன்று சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டிஆர் பாதாம் பவுடர் தான். உங்கள்கிட்ட பாதாம் பவுடர் இல்லைன்னா பாதாமை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி பவுடராக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இங்கே நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பாதாம் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இதை அப்படி நம்ம ஸ்லோவாக வச்சு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாலில் இருக்க மலாயெல்லாம் ஃபார்ம் ஆகிடும் நல்லா. அதையும் நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த பால்லே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ரசமலாய் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சேமியா கேரட் பாயசம் ரெடி. லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது ஹாட்டாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு கூலிங்காக சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வித்தியாசமான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.